அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஐயாவினுடைய வணக்கங்கள் உரித்தாகட்டும். சார், நான் இப்போதான் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிச்சிருக்கேன் சார். ஆனா மத்திய அரசு பணிக்கு செல்வதற்கு முடியும்னு சொல்றாங்களே. நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் தான் சார் படித்தேன். தமிழ் மீடியத்தில் படிச்ச எனக்கு நான் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா, ஆர்ஆர்பி, இந்த எஸ்எஸ்சி போன்ற மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற, சாஃப்ட் செலக்ஷன் கமிஷன் நடத்துகின்ற அந்த தேர்வையும் நீங்க தமிழ்ல எழுதி வெற்றி பெற முடியும். ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்றது வரப்போது 31ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் 12ஆம் தேதிக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி 2 மார்ச் அப்படின்றது நைட்டு 12 மணிக்கு லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தேர்வு அறிவிப்பாங்க. குரூப் டி அப்படின்ற போஸ்ட் ரொம்ப எளிமையாக 100 வினாக்கள் கொண்ட தேர்வு அது வந்தக்கா. அப்போ தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களும் எழுதலாம், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற மாணவர்களும் எழுதலாம். 15 ரீஜனல் லாங்குவேஜில் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ தமிழில் தான், தமிழ் வழிகள் கற்று கொஸ்டின் பேப்பர் தமிழில் இருக்குமா அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி தமிழில் தான் இருக்கும். நீங்கள் எளிமையாக வெற்றி பெறுவதற்கு, உங்களை கொண்டு சென்று பயிற்றுக்களத்தில் சேர்ப்பதற்கு நம் பயிற்சி மையம் புதிய ஒரு விங்கை உருவாக்கியிருக்கு. அந்த ஆர்ஆர்பி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அதை நோக்கி நம்ம பயணப்படவும் போகிறோம். இந்த ஆர்ஆர்பி கிளாஸில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, குரூப் டி அடுத்து என்டிபிசி வரப்போது, அடுத்து நம்ம சேரணும் அப்படின்னு நீங்கள் பயிற்சி பெற்று உத்தியோகத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயிற்சிக்கு வாருங்கள். இப்போதைக்கு ஆஃப்லைனில் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். தென் ஆன்லைன் அப்படின்றத பற்றி அனௌன்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்தக்கா. இப்போ ஆஃப்லைனில் படிக்கும்பொழுது என்னென்னலாம் செய்வோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ நாட்கள் இந்த பயிற்சி நடக்கும் அப்படின்ற முழு வீடியோவும் டீட்டெயில்டு வீடியோ கீழே இருக்குது. இதை பாருங்கள். நீங்கள் வெப்சைட் மூலமாகவே நமக்கு அட்மிஷன் போட்டு முடிச்சுக்கலாம். எளிமையான முறையில் உங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள். ரயில்வே துறையில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொது நிறுவனமாக இருக்கின்ற ரயில்வே துறையில் உங்கள் பணியமர்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பணியில் சேர்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னா டீட்டெயில் வீடியோ பாருங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். களத்தில் சந்திப்போம். நன்றி.